அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் பேஸ் ட்ரபிளுக்கு பதிலாக 5 பேண்ட் ஈக்குவலைசர் யூஸ் பண்ணி அசம்பிள் பண்ண போகிறோம். இதுக்கு இன்புட் சோர்ஸாக இந்த MP3 FM மாடியூல் யூஸ் பண்ண போகிறோம். அவுட்புட் ஆம்ப்ளிஃபையராக கிளாஸ் D ஆம்ப்ளிஃபையர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த இன்புட் சோர்ஸுக்கும் அவுட்புட் கிளாஸ் D ஆம்ப்ளிஃபையருக்கும் நடுவில் பேஸ் ட்ரபிள் போர்டுக்கு பதிலாக 5 பேண்ட் ஈக்குவலைசர் அசம்பிள் பண்ண போகிறோம். 5 பேண்ட் ஈக்குவலைசரை நாம் எப்பவும் போல் டாட் போர்ட் PCBயில் அசம்பிள் பண்ணுறோம். அதுக்குள்ளே சர்க்யூட் டயக்ராம் இதான். அதுக்குள்ளே சர்க்யூட் டயக்ராம் இதில் LM324 IC 3 நம்பர் 1 போட்டிருக்கிறது ஒரு IC, 1 2 3 பின்னு, அதுவும் 5 6 7 பின்னு. இதை வந்து ஒரு பக்கம் யூஸ் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து 4வது பின் வந்து சப்ளை வோல்டேஜ் 11 கிரவுண்டு. இப்போ இது ஒரு IC. அடுத்து 2வது ICயில் இதே மாதிரி, அடுத்து 3வது IC. இப்போ இதில் இங்கே வந்து 100K அப்படின்னு போட்டிருக்கிறதெல்லாம் ஸ்டீரியோ கண்ட்ரோல். இதில் நம்ம மோனோ மட்டும் இண்டிகேட் பண்ணியிருக்கோம். இது ஸ்டீரியோ கண்ட்ரோல். இன்னொரு சேனலுக்கு இது வரும். ஸோ இங்கே வந்து இது இன்புட்டு, இது இன்புட்டு, இது அவுட்புட்டு. இப்போ இந்த அவுட்புட்டை எடுத்துகிட்டு போய் நாம் வால்யூம் கண்ட்ரோலில் ஹாட் எண்டில் கொடுத்து அதனுடைய சென்டர் டேப்பை நாம் கிளாஸ் D ஆம்ப்ளிஃபையரில் ஃபீட் பண்ணி ஆம்ப்ளிஃபை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டை நாம் டாட் போர்ட் PCBயில் அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போ இந்த சர்க்யூட்டுடைய லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதற்கான அந்த PCBயினுடைய சைஸு 4.5 இன்ச்சுக்கு 2.5 இன்ச்சு எடுத்துக்கிறோம். IC பேஸ் சால்வ் பண்ணியிருக்கேன். IC பேஸுடைய பின்னை இந்த மாதிரி வெளிப்புறமாக இந்த பக்கமும் மடக்கி விட்டு சால்வ் பண்ணிட்டோம்னா இந்த சென்டர் லைனில் தான் 4வது பின்னுக்கும் 11வது பின்னுக்கும் ப்ளஸ்ஸும் மைனஸும் இதில் தான் கொண்டு வர போகிறோம். ஸோ இந்த 3 IC இங்கே மவுண்ட் பண்ண பிறகு 4வது பின்னுடைய கனெக்ஷன் இப்படி தான் வரும். அது மாதிரி 11வது பின் கனெக்ஷன் இதுக்குள்ளே தான் வரும். அதனால் இந்த இடத்துல இடம் வேணுங்கிறனால இந்த பின்னை வந்து வெளிப்புறமாக இந்த மாதிரி மடக்கி சால்வ் பண்ணியிருக்கோம். சர்க்யூட் படி 1வது பின்னில் 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் அவுட்புட் சால்வ் பண்ணணும். 1வது பின்லேருந்து 2வது பின்னுக்கு 470K ரெசிஸ்டர் இது வந்து இந்த இடத்துல சால்வ் பண்ணணும். இப்போ இந்த 2 ஒர்க்கும் இப்போ பண்ணிடுவோம். 1வது பின்னுக்கும் 2வது பின்னுக்கும் இடையில் 470K ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணிட்டோம். அந்த 1வது பின்லேருந்து ஒரு 10 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் இந்த அவுட்புட் கெப்பாசிட்டர் இங்கே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல நம்ம அவுட்புட் எடுக்கணும். இப்போ இந்த 2வது பின்னை இங்கேருந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம். ஏன்னா இதை தான் நம்ம வந்து கண்ட்ரோல் கொண்டு போகிறோம். இந்த 2வது பின்னு 5 கண்ட்ரோலுக்கு போகிறதுனால இதை வந்து கொஞ்சம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே வச்சுக்கிட்டோம், இங்கேருந்து நம்ம கண்ட்ரோலுக்கு எடுக்கிறதுக்காக. அடுத்து 3வது பின்னில் 470K ரெசிஸ்டர் பற்ற வச்சுட்டு அதிலிருந்து ஒரு 100K, அதிலேருந்து ஒரு 1 மைக்ரோஃபாரட் இதுதான் இன்புட். இதெல்லாம் நம்ம ஆடியோ இன்புட் கொடுப்போம். இப்போ இந்த 470K, இந்த 1 மைக்ரோஃபாரட், 100K இது 3 இங்கே சால்வ் பண்ண போகிறோம். இந்த இன்புட் கெப்பாசிட்டர்லேருந்து ஒரு 100K ரெசிஸ்டர், இந்த இன்புட் கெப்பாசிட்டர்லேருந்து 100K ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணி இந்த இடத்துல வச்சுருக்கோம். இப்போ இந்த கனெக்ஷன் இந்த 100Kலேருந்து இந்த எல்லா ICக்கும் இந்த 15K ரெசிஸ்டருக்கு இங்கே போகணும். இங்கே வந்து ஒரு ½ வோல்டேஜ் எடுக்கணும். இப்போ இதெல்லாம் இங்கே கனெக்ட் பண்ணணும். அதனால் இந்த 100K ரெசிஸ்டரை இந்த இடத்துல இந்த மாதிரி மடக்கி இங்கே வச்சுருக்கேன். இங்கேருந்து இந்த கனெக்ஷன் நம்ம எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து சர்க்யூட்டில் இந்த 1வது ICயில் இந்த 6வது பின்னும் 7வது பின்னும் ஒன்றா கனெக்ட் ஆகணும். 6ம் 7ம் ஒன்றா கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் 0.22 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர், 5வது பின்னில் 15K ரெசிஸ்டர், அங்கேருந்து இந்த 100K ரெசிஸ்டருக்கு ஒரு 15K ரெசிஸ்டர், இந்த கண்ட்ரோலுக்கு 5வது பின்னிலேருந்து 47K PF, இதை வந்து 0.047ன்னு சொல்லலாம். இப்போ இந்த கெப்பாசிட்டர் இது எல்லாத்தையும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். 473 அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கும். இது 47K PF கெப்பாசிட்டர் அல்லது 0.047 மைக்ரோஃபாரட். இப்போ இதை 5வது பின்னில் ஜாயின் பண்ணி இந்த பக்கம் இந்த மாதிரி லைட்டாக மடித்து வச்சுக்கிட்டோம். இப்போ இதை நாம் வந்து இந்த கண்ட்ரோலுக்கு வயர் வச்சு சால்வ் பண்ணி கொண்டு போகணும். இப்போ இதே 5வது பின்னில் ஒரு 15K ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணணும். இந்த 5வது பின்னிலேருந்து இந்த 15K ரெசிஸ்டர் 5வது பின்னில் ஜாயின் பண்ணி 15K ரெசிஸ்டர் எடுத்துருக்கோம். இந்த 15K ரெசிஸ்டர்லேருந்து ஒரு 0.22 மைக்ரோஃபாரட் வந்து இந்த 7வது பின்னுக்கு போகணும். இந்த 6ம் 7ம்
ஜம்பரை கனெக்ட் பண்ணிடணும். 0.22 கெப்பாசிட்டர் இதை அந்த 15K ரெசிஸ்டரில் ஜாயின் பண்ணி இந்த 5 அரையும் லூப் பண்ணி அதோடு சேர்த்து இதை கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து 15Kயும் 0.22 ஜாயின் பண்ணியிருக்கிற இந்த இடத்துலேருந்து 15K ரெசிஸ்டர் எடுத்துகிட்டு வந்து ஏற்கனவே 100K ஒரு ரெசிஸ்டர் அங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம், அதோடு இதை வந்து கனெக்ட் பண்ணணும். இந்த 0.22 இந்த 15K ரெசிஸ்டர் இந்த ரெண்டோட சேர்த்து இங்கே ஒரு 15K ரெசிஸ்டர் இதோட ஜாயின் பண்ணி இதை கொண்டு வந்து இந்த பக்கம் மடக்கி இங்கே ஏற்கனவே ஒரு 100K ரெசிஸ்டர் இங்கேருந்து எடுத்து வச்சுருக்கோம், இந்த 100K ரெசிஸ்டரோட ஜாயிண்ட் ஆகணும். இப்போ இதை இப்படி மடக்கி கொண்டு போய் இந்த 100K ரெசிஸ்டரோட ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த எக்ஸ்டென்ஷனை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். இந்த கனெக்ஷன் வந்து எல்லாத்துக்கும் போகணும். இப்போ இந்த சர்க்யூட் படி இந்த கனெக்ஷன் எல்லா ஐசிக்கும் போகணும். ஸோ அதனால் இந்த இடத்துல வச்சுக்கிட்டோம். இங்கேருந்து நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இந்த லைனில். இப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் இதை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். கரெக்டாக இங்கே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த முதல் ஐசியில் 1 2 3 5 6 7 இது கனெக்ஷன் முடிச்சிருக்கோம். இதில் அடுத்து 8 9 10 அடுத்து 12 13 14 இதெல்லாம் இந்த ஐசியில் இந்த பக்கம் இருக்கும். இது வந்து 8வது பின்னு. இதில் இந்த கனெக்ஷன் வந்து இந்த பக்கம் இப்போ இங்கே எப்படி பண்ணமோ அதே மாதிரி டிட்டோவாக இது பண்ணணும். இப்போ இது ஒரு சேனல்னால் அது ஒரு சேனல், இப்போ இது லெஃப்ட்னா அது ரைட்டு. இப்போ அதை வந்து அப்புறம் பண்ணிக்கலாம். இப்போ இதே ஐசியில் அடுத்து இந்த இடத்துல ஒரு பேஸ் மவுண்ட் பண்ணி இதே மாதிரி அடுத்த எக்ஸ்டென்ஷன் அடுத்து 2வது ஐசிக்கு இதே மாதிரி 1 2 3 அது மாதிரி 5 6 7 இதை மட்டும் முதல்ல இந்த ஒரு சைடு முதல்ல முடிச்சுக்கலாம். 2வது ஐசி பேஸ் சால்டர் பண்ணிக்கிட்டோம். இதில் 1வது பின்னு 2வது பின்னு ரெண்டையும் ஜம்பர் பண்ணணும். 6வது பின் 7வது பின்னு ரெண்டையும் ஜம்பர் பண்ணணும். 1 2 ஜம்பர் பண்ணிட்டோம், அது மாதிரி 6 7 ஜம்பர் பண்ணிட்டோம். இப்போ இதில் இந்த 1 2 ஜம்பர் பண்ண பிறகு 1வது பின்லேருந்து 0.068 மைக்ரோஃபரட் அல்லது 68 kpf இந்த கெப்பாசிட்டர், 3வது பின்லேருந்து 15K ரெசிஸ்டர், இங்கே ஒரு 15K ரெசிஸ்டர் இந்த 100K ரெசிஸ்டரோட போய் ஜாயின் ஆகணும். 3வது பின்னில் அவுட்புட்டுக்கு வந்து ஒரு 15 kpf கெப்பாசிட்டர், இது வந்து இந்த கண்ட்ரோலுக்கு போகிற லைன். இப்போ இதெல்லாம் இந்த இடத்துல அசம்பிள் பண்ண போகிறோம். இது 683ன்னு பிரிண்ட் ஆகிருக்கும். இது 68 kpf அல்லது 0.068 மைக்ரோஃபரட். இப்போ இந்த கெப்பாசிட்டர் அடுத்து 3வது பின்லேருந்து ஒரு 15K இந்த 15K. இப்போ இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டரோட எண்டு இந்த 15K ரெசிஸ்டர் இந்த 15K இது மூணுமே இங்கே ஜாயிண்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பக்கத்தில் இந்த மூணையுமே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இங்கே இந்த கெப்பாசிட்டர் இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் இந்த 1வது பின்னுக்கு இந்த 1 2 ஜம்பர் பண்ணியிருக்கோம்ல அந்த பின்னுக்கு இது ஜாயிண்ட் ஆகிடணும். இப்போ மீதி இருக்கக்கூடிய இந்த ரெண்டில் நடுவில் உள்ள 15K ரெசிஸ்டர் இங்கேருந்து 100Kலேருந்து கொண்டு வரணும். அந்த கனெக்ஷன் இந்த ஹாஃப் வோல்டேஜ் அதுக்கு வரணும். ஸோ அதை மேலே அப்படி மடக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் உள்ள இந்த 15K ரெசிஸ்டர் இது வந்து 3வது பின்னுக்கு போகணும். இந்த 3வது பின்னுக்கு போகணும். கெப்பாசிட்டருடைய அடுத்த எண்டை இந்த 1 2 ஜம்பர் பண்ணதெல்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்து உள்ள இந்த 15K ரெசிஸ்டர் இந்த 2வது 15K ரெசிஸ்டரை மேல்புறமாக மடித்து இந்த 100K ரெசிஸ்டர் இதோட ஜாயின் பண்ணிட்டோம். இது அடுத்தடுத்த ஐசிக்கு போகணும். அடுத்து இந்த 15K ரெசிஸ்டர் அது வந்து நமக்கு 3வது பின்னுக்கு வரணும். 3வது பின்னோட ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ இந்த 3வது பின்லேருந்து 15kpf கெப்பாசிட்டர் 15kனா 0.015 மைக்ரோஃபரட் இந்த கெப்பாசிட்டர் நமக்கு கண்ட்ரோலுக்கு போகணும். இப்போ ஏற்கனவே கண்ட்ரோலுக்கு இந்த இடத்துல அப்படி மடித்து வச்சுருக்கோம். இதே மாதிரியே இந்த 3வது பின்லேருந்து இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஜம்பர் மடித்து வச்சுருக்கோம். அதை நம்ம கண்ட்ரோலுக்கு சால்டர் பண்ணுறதுக்கு நமக்கு அடையாளமாக வசதியாக இருக்கும். 153ன்னு இதில் பிரிண்ட் ஆகிருக்கும். இந்த கெப்பாசிட்டர் இந்த இடத்துல ஜாயின் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணி இந்த 3வது பின்லேருந்து எடுத்து இங்கே இது கண்ட்ரோலுக்கு போகணும். இந்த மாதிரி ஒரு ஜம்பர் வச்சு பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ இந்த கனெக்ஷன் முடிஞ்சுது. ரெண்டாவது ஐசியில் 1 2 3 முடிச்சிட்டோம். அடுத்து இங்கே 5 6 7 இப்போ இங்கே 0.02 மைக்ரோஃபரட் இந்த 15K இந்த 15K இது இந்த கனெக்ஷனுக்கு போகணும். 5th பின்லேருந்து 4K7pf கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரணும். இப்போ இந்த கனெக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். இந்த 472ங்கிறது வந்து 4K7 கெப்பாசிட்டர். அதுக்கப்புறம் ஒரு 15K. அதுக்கப்புறம் இது வந்து 223ன்னு எழுதியிருக்கும். இது வந்து 22 kpf கெப்பாசிட்டர் அல்லது 0.02 மைக்ரோஃபரட் இது. அதுக்கப்புறம் ஒரு 15K. இதில் இந்த 3 கனெக்ஷனையும்
இது மாதிரியே இங்கே ஜம்பர் பண்ணிவிட்டு இந்த கெப்பாசிட்டர் 0.02 அப்படிங்கிற இந்த கெப்பாசிட்டர் இந்த சர்க்யூட் படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த 6க்கும் 7க்கும் ஜம்பர் பண்ண இடத்துக்கு போகணும். ஸோ இப்போ இந்த கெப்பாசிட்டர் இந்த 6க்கும் 7க்கும் ஜம்பர் பண்ண இடத்துக்கு வந்துடுச்சு. அதுக்கு அடுத்து உள்ள இந்த 15K ரெசிஸ்டர் இங்கேருந்து வரக்கூடிய இந்த 100K கனெக்ஷன் அதோட ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து ரெண்டாவது ஐசியினுடைய 1லேருந்து 7 பின் வரைக்கும் கனெக்ஷன் முடிச்சிருக்கோம். அடுத்து மூணாவது ஐசி, இந்த மூணாவது ஐசியை பேஸ் சால்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கனெக்ஷன்ஸ்க்கு வரலாம். ஐசி பேஸ் சால்டர் பண்ணிட்டேன். இப்போ இங்கே வந்து இந்த 3 கேப் அது மாதிரி இங்கே 3 கேப் இது மாதிரி பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த காம்பனண்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக டிஸ்க்ரீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இது சால்டர் பண்ணிட்டேன். இப்போது இதில் 1வது பின் 2வது பின் ஜம்பர் பண்ணி இங்கே 6.8 kpf அல்லது 0.0068 மைக்ரோஃபரட் இந்த கெப்பாசிட்டர் 3வது பின்லேருந்து 15K இங்கேருந்து ஒரு 15K. ஸோ 15K 6.8 kpf இந்த 3 காம்பனண்ட்டும் இப்போ சால்டர் பண்ணிடுவோம். அடுத்த கெப்பாசிட்டர் 682ன்னு பிரிண்ட் ஆகிருக்கும். இது 6.8 kpf கெப்பாசிட்டர். இப்போ இந்த கெப்பாசிட்டர் அடுத்து 15K அடுத்து 15K இந்த 3 காம்பனண்ட்டையும் இதில் ஃபிட் பண்ணி இந்த 3 எண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிட்டேன். இந்த 15K இந்த 6.8 kpf கெப்பாசிட்டர் இந்த 3 வந்து ஜாயின் ஆகணும். இந்த 3ஐயும் உங்க சால்டர் பண்ணிட்டோம். அடுத்து இந்த எண்டில் இந்த பக்கத்தில் இந்த ஒரு 15K இந்த 100K கனெக்ஷன்ஸுக்கு போகணும். இன்னொரு 15K 3வது பின்னுக்கு போகணும். 3வது பின்லேருந்து 1.5 kpf இந்த கெப்பாசிட்டர் இங்கே கண்ட்ரோலுக்காக சால்டர் பண்ணணும். 152 அப்படின்னு பிரிண்ட் ஆகிருக்கும். 152ன்னு இது வந்து 1K5pf. இப்போ இந்த 1K5pf 3வது பின்னில் இங்கே 3வது பின்லேருந்து ஜாயின் பண்ணி இது கண்ட்ரோலுக்கு போகிறதுக்காக இந்த மாதிரி இதே மாதிரி இங்கே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் அடையாளத்துக்காக வேண்டி. இப்போ அடுத்து இந்த 6-7 ஜம்பர் பண்ணிவிட்டு இங்கே 2K2pfம் 470pfம் அதே மாதிரி இங்கே 15K இப்போ இந்த 4 காம்பனண்ட்டை வந்து அடுத்து சால்டர் பண்ண போகிறோம். இந்த 5வது பின்லேருந்து 470pf அது மாதிரி 5வது பின்லேருந்து 15K இந்த 15K இந்த 2K2 இது எல்லாமே இந்த இடத்துல சால்டர் பண்ணிட்டோம். இது வந்து 470pf அடுத்து 15K அடுத்து இது வந்து 222ன்னு பிரிண்ட் ஆகிருக்கும். 2K2pf 2.2 kpf இந்த கெப்பாசிட்டர் இதை 3ஐயும் இது மாதிரி ஜம்பர் பண்ணிட்டோம். இந்த ஒரு 15K ரெசிஸ்டரை இந்த 100Kக்கு இதை வந்து இந்த 100K இந்த லைனுக்கு கொண்டாட்டோம். அடுத்து இந்த கெப்பாசிட்டரை இந்த 5-6 பின்னு கொடுத்துட்டோம். இந்த 15K இதில் 5வது பின்னுக்கு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ஒரு சேனலுக்குள்ளே இது எல்லாமே முடிச்சிட்டோம். இதில் இந்த ஃபஸ்ட்டில் உள்ள ரெண்டுமே கண்ட்ரோலுடைய ஹாட் அண்ட் கோல்டு எண்டுக்கு போகணும். 1 2 3 4 5 இந்த 5மே வந்து சென்ட்ரல் டேப்புக்கு போகணும். ஸோ 5 பேண்ட் ஈக்குவலைசருக்குள்ளே ஒரு சேனல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த சென்டரில் இங்கேருந்து ஒரு வயர் கொண்டு போகிறோம்ல, இப்போ இதில் நம்ம சப்ளை வோல்டேஜ் 12 வோல்ட்லேருந்து ஒரு 1/2 வோல்ட் எடுத்து இதில் வந்து ஃபீட் பண்ணணும் இந்த ஆப்பாம் ஒர்க் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ இந்த கனெக்ஷனை இப்போ இந்த இடத்துல பண்ண போகிறோம். சப்ளை வோல்டேஜ் எப்படி கொண்டு வரணும் ஒரு டயோடு மூலமாக, அதுக்கப்புறம் எங்களுக்குள்ளே எப்படி இந்த 1/2 வோல்டேஜ் எடுக்கிறது, எங்களுக்குள்ளே 2 ரெசிஸ்டர் ஜாயின் பண்ணி இந்த 1/2 வோல்ட் எடுக்கணும். இப்போ அந்த சர்க்யூட் முடிச்சிட்டோம்னா இதே மாதிரி சர்க்யூட்டு இந்த பக்கம் இன்னொரு சர்க்யூட் வேகமாக அசம்பிள், ஏன்னா இதே மாதிரி அசம்பிள் பண்ண போகிறோம். அது அடுத்த சேனலுக்கு பண்ணி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிட்டோம்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த 3வது ஐசிக்கு அடுத்தாப்பில் 4K7 2 ரெசிஸ்டர் இப்போ இந்த சர்க்யூட்டில் உள்ளபடி இதில் ரெண்டையும் இந்த இடத்துல ஜாயின் பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல ரெண்டையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த எண்டில் ஒன்றில் பாசிட்டிவ் கொடுக்கணும், ஒன்றில் நெகட்டிவ் கொடுக்கணும். ஸோ இப்போ இந்த சைடில் இந்த லெஃப்ட்டில் உள்ளதை இந்த மாதிரி மடித்து இது வந்து இந்த 11வது பின்னுக்கு போகக்கூடிய அந்த நெகட்டிவில் ஜாயின் பண்ணுறோம். இது வந்து இது வந்து பாசிட்டிவ் கொடுக்கணும். 2 ரெசிஸ்டரும் ஜாயின் பண்ணுற இந்த இடத்துல ஒரு 47 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் பாசிட்டிவை இதில் ஜாயின் பண்ணிவிட்டு நெகட்டிவாக கிரவுண்ட் பண்ணணும். இந்த 4K7 ரெசிஸ்டர் 2 ரெசிஸ்டரை இந்த இடத்துல சால்டர் பண்ணி இந்த பக்கம் ரெண்டையும் ஜாயின் பண்ணிட்டோம். 2 ரெசிஸ்டரையும் ஜாயின் பண்ணி அதில் இந்த 47 மைக்ரோஃபாரட்
47 மைக்ரோஃபாரடுடைய பாசிட்டிவை அதில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த லைனில் இங்கேருந்து நம்ம கொண்டு வந்தோம்ல அந்த 100K ரெசிஸ்டன்ஸ் அதுக்கு கொடுத்துட்டோம். இது வந்து ஹாஃப் வோல்டேஜ் வரும். இப்போ இதில் ஒரு 4K7 ரெசிஸ்டரை இங்கே இது கிரவுண்ட் பண்ணிட்டோம். இது வந்து கிரவுண்ட் லைன். இந்த கிரவுண்ட் லைனை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லா 11வது பின்னுக்கும் அங்கே சால்வ் பண்ணிட்டோம். அது மாதிரி 4வது பின் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து இங்கே வந்து இந்த இடத்துலேருந்து ஒரு ஜம்பர் எடுத்து இதிலேருந்து வந்து இங்கே நம்ம வந்து பாசிட்டிவ் கொடுப்போம். இது நெகட்டிவ், இது பாசிட்டிவ். இந்த பாசிட்டிவை ஒரு 4007 டயோடு வழியாக கொடுக்குறோம். இந்த டயோடு வழியாக வந்து இந்த 4K7 ரெசிஸ்டருக்கும் இந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகும். அதுலேருந்து ஒரு ஜம்பர் போட்டு எல்லா 4வது பின்னுக்கும் கொடுத்துறோம். ஸோ பாசிட்டிவ் கொடுத்துட்டோம், நெகட்டிவ் கொடுத்துட்டோம், இந்த சப்ளை கொடுத்துட்டோம். இப்போது நாம் ஒரு சேனலுக்கு கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ண மாதிரி இதே மாதிரி இந்த பக்கத்தில் அடுத்த சேனலுக்கும் அசம்பிள் பண்ணிடுவோம். இப்போ இதில் வந்து இந்த ஐசி பின்னு 8, 9, 10, 11, 12, 13, 14 இந்த 11 மட்டும் நமக்கு கிரவுண்டு. மிச்சம் உள்ள பின்னுக்கு எல்லாத்துக்கும் இங்கேயே இந்த சர்க்யூட் டயக்ராம்லேயே இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன். இப்போ இதை பார்த்து அப்படியே இந்த இடத்துல அசம்பிள் பண்ணிட்டோம்னா இன்னொரு சேனல் முடிஞ்சிடும். போர்டு ஃபுல்லாக அசம்பிள் பண்ணிட்டோம். இதில் இந்த 4K7 2 ரெசிஸ்டர், ஒன்று பாசிட்டிவ்லேருந்தும் ஒன்று நெகட்டிவ்லேருந்தும் எடுத்து இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இந்த 47 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டரில் ஸ்மூத் பண்ணியிருக்கோம். இந்த ஹாஃப் வோல்டேஜ் தான் இந்த வயர் வழியாக அங்கே எல்லாம் போகுது. இந்த சேனலுக்கு இதே இது வரணும்னாக்கா இங்கேருந்து ஒரு வயர் எடுத்து இதோடு ஜாயின் பண்ணிட்டோம். ஸோ இந்த பக்கத்தில் உள்ள பின்னுக்கு அப்புறம் ஹாஃப் வோல்டேஜ் வந்து இந்த வயர் மூலமாக வந்துடும். இப்போ இது வந்து இன் அவுட்டு, இங்கே ப்ளஸ் மைனஸ் 12 வோல்ட்டு. ஈக்குவலைசருக்கு 5 கண்ட்ரோல் இந்த மாதிரி ஒரு பேனலில் மாட்டிக்கிட்டோம். எல்லாமே வந்து 100K 5 கண்ட்ரோல். இப்போ இந்த கண்ட்ரோலில் இது ஹாட் எண்டு, இது கோல்டு எண்டு, இது சென்டர் டேப். இப்போ இந்த ஹாட் எண்டு இதோடவையும் அடுத்து இங்கேருந்து அடுத்த கண்ட்ரோல் ஹாட் எண்டுக்கு அடுத்த கண்ட்ரோலுக்கு இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி நம்ம போர்டு கொண்டு போகணும். அது மாதிரி இந்த கோல்டு எண்டு அடுத்த எண்டு இதோட இதோட ஜாயின் பண்ணி இதை நம்ம போர்டு கொண்டு போகணும். சென்டர் டேப் எல்லாம் 5 சேனலுக்கும் நமக்கு அந்த கெப்பாசிட்டருக்கு போகும். இப்போ இங்கே இந்த கனெக்ஷன் வயரிங் பண்ணிடலாம். இது மாதிரி இந்த கண்ட்ரோலில் லெஃப்ட் சைடில் உள்ளது எல்லாத்தையும் இந்த ப்ளூ வயரில் ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டோம். அது மாதிரி ரைட் சைடில் உள்ள கோல்டு எண்ட் அது எல்லாத்தையும் அப்படி இந்த பிளாக் வயரில் இங்கேருந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த எண்ட்லேருந்து ஒரு வயரும் இந்த எண்ட்லேருந்து ஒரு வயரும் நமக்கு சர்க்யூட்டுக்கு போகும். இதே மாதிரி இது ஒரு சேனல், அதே மாதிரி அடுத்த சேனலுக்கு இங்கே இப்போ இந்த ஹாட் எண்ட் எல்லாத்தையும் இதே மாதிரி ஒன்றா கனெக்ட் பண்ணிவிட்டு கோல்டு எண்ட் எல்லாத்தையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இங்கேருந்து 5, 10 வயர் 2 ஸ்டீரியோவுக்கு எடுத்துக்கலாம். இந்த 2 கண்ட்ரோலுக்கும் 2, 4 வயர் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த போர்டில் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த போர்டில் கனெக்ட் பண்ணும்போது இங்கே இதில் இங்கேருந்து நம்ம வயர் எடுத்துக்கலாம். அடுத்து இது ஒரு சேனல் 2, 3, 4, 5 அதே மாதிரி இங்கே 1, 2, 3, 4, 5 இதெல்லாம் சென்டர் டாப்புக்கு போகிறது. இப்போ கண்ட்ரோலில் வயரிங் எல்லாமே பண்ணிட்டோம். இந்த ஹாட் எண்டு இது வந்து வெளிப்புற உள்ளது, அது வெளிப்புற உள்ளது, இது உள்புற உள்ளதுன்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த உள்புற உள்ளம் ஹாட் எண்டு, இந்த ஹாட் எண்டு, இந்த ஹாட் எண்டு அப்படி இங்கே வந்து இது வழியாக இந்த வயரில் இங்கே வந்துடுது. இது போர்டு கொண்டு போகிறது. அடுத்தது அதுலேயே பிளாக்கு கோல்டு எண்ட்லேருந்து அடுத்த கோல்டு எண்டு அப்படி வந்து இங்கே இந்த பிளாக் வயர். ஸோ இது ரெண்டும் ஒரு செட்டு. அடுத்து அதே மாதிரி வெளிப்புறம் இந்த ரெண்டும் ஒரு செட்டு. அடுத்து இந்த சென்டரில் நம்ம சென்ட்ரு டேப்புக்கு போகிறது இந்த 5 வயர். இது மாதிரி இந்த பக்கம் பிளாக், ப்ரௌன், ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ இது இந்த 5 இது ஒரு 5 பேண்டுக்கு, இது ஒரு 5 பேண்டுக்கு லெஃப்ட் ரைட்டுக்கு. நம்ம ஈக்குவலைசர் போர்டு அசம்பிள் பண்ண போர்டில் அப்படி இதை வந்து கனெக்ஷன் பண்ணிடலாம். இப்போ இதில் இந்த இடத்துல இந்த ஐசியினுடைய 2வது பின்னு, இந்த 2வது பின் இங்கே வந்திருக்கு, 3வது பின் வந்திருக்கு. இப்போ இது ரெண்டும் அந்த ஹாட் எண்ட் கோல்டு எண்டுக்கு போகணும். இதில் இந்த 2வது பின் வந்து ஹாட் எண்டு, 3வது பின் வந்து கோல்டு எண்டு. ஸோ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடலாம். அது மாதிரி இங்கே ரெண்டையும் கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து இங்கே அந்த 5 பேண்டு, இங்கே அந்த 5 பேண்ட்.
இது வயரெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டோம்னா இங்கே பாசிட்டிவ் நெகட்டிவ் இங்கேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல்லாக அசம்பிளிங் முடிச்சிட்டோம். இது 2 வால்யூம், இது 5 ஈக்குவலைசர். இப்போ இந்த மாடியூலிருந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி இதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைக்கு உலகத்துல மனிதர்களுடைய இயல்பு என்னவாக இருக்கிறது என்று சொன்னால், சினிமா பிரபலங்களை நேர்ல பார்க்கணும், அரசியல் பிரபலங்களை நேர்ல பார்க்கணும், உலகத்தின் செல்வாக்கு மிக்க நபர்களை பார்க்கணும். நீங்க பொருளாதாரத்தை செலவு பண்ணி வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய முஸ்லிம்கள்லாம் இருக்கிறாங்க. மார்க்கத்தினுடைய பற்றே இல்லாம நம்ம எத்தனை பேர் அல்லாஹ்வை சந்திக்கணும், என்னுடைய செயல்பாடுகளை அல்லாஹ் பொருந்தி கொண்ட நிலையில் நான் அல்லாஹ்வை சந்திக்கணும் என்று நம்ம எத்தனை பேர் ஆசைப்படுறோம்ங்கிறது கேள்விக்குறி. அப்ப சஹாபாக்கள் அதை விரும்பினாங்க. ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்டாங்க, ஹல் நரா ரப்பனா யௌமல் கியாமத்தி, அல்லாஹ்வின் தூதரே மறுமை நாள் நாங்களும் அல்லாஹ்வை பார்க்க முடியுமா கவலைப்பட்டு கேட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹல் துமாருன பில் கமரி லைலத்துல் பத்ரி, பௌர்ணமி நாள்ல நிலவை பார்ப்பதற்கு நீங்கள் முன்னே அடிப்பீர்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை. அடுத்த ரசூலுல்லாஹ் திருப்பி கேக்குறாங்க, ஃபஹல் துமாருன ஃபி ஷம்ஸி லைஸ தூனஹா ஸஹாபுன், மேகமூட்டமே இல்லை பகல் நேரம் சூரியனை பார்ப்பதற்கு நீங்கள் முன்னே அடிப்பீர்களா? இல்லை. இதுபோல் ஃபஇன்னக்கும் தரவுனஹு கதாலிக், இவ்வாறே இறைவனை நீங்கள் சந்திப்பீர்கள். வெற்றிகரமாக நீங்கள் அசம்பிள் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.